சின்ன வயசுலேருந்து நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது தான் என்னோட ட்ரீம். இது கேண்டிடேட்ஸ் வின் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஸ்டெப். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் விக்ட்ரி. இப்போ நான் ஆடின டோர்னமெண்ட்ஸ்லேயே திஸ் இஸ் த மோஸ்ட் மெமரபிள் ஒன் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபேன்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ரொம்ப சட்டிலாக தான் இருப்பார். எதிர் விக்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு தோல்வியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சட்டிலாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐ மீன் கேட்குற விஷயம் அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் சின்ன வயசில் நான் அவ்வளோவா ஹேண்டில் பண்ண முடியல என்னால். பட் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆனோன்னு, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோன்னே இது எனக்கு பெட்டர் எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்தது. இந்த மொமெண்ட்டில் என்ன இம்பார்ட்டண்ட் அது பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ், டிசிப்ளின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது. பட் ஸ்டில் யூ ஆர் இன் யர் டீன். நீங்கள் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இன்னும் டீனேஜில் தான் இருக்கீங்க. பட் நான் ஓகே, சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன். 10-11 இயர்ஸ்லேருந்தே நான் ஓகே இந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை, பட் எனக்கு எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பட் ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது, அப்பா பேசி பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய அந்த சைல்ட்ஹுட் டேஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபினான்ஷியலாகவும் சரி, இங்கேருந்து ட்ராவலுக்கும் சரி, அங்கே ஸ்டே பண்ணுறது கொண்டு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் இருந்தது. அதெல்லாம் இப்போ அப்பா அம்மா இப்படி எடுத்துக்கிறாங்க. அந்த டைமெல்லாம் இப்போ எப்படி இருக்குது நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு? அந்த டைம் கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹர்டலாக இருந்தது. பட் ஓகே, அந்த டைமும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் இந்த நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோன்ற ஒரு பர்பஸ் கிடைச்சது. என்னோடய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் டஃப்பாக இருந்தது. பட் அது கடந்து வந்ததுனால தான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா. எஸ்பெஷலி நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அப்பா குவிட் ஹிஸ் ஜாப் ஸோ டு டேக் கேர் ஆஃப் யூ அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ 2 பேருமே டாக்டர்ஸ். அப்பா அந்த ஃபீல்ட்லேயே விட்டுட்டு உங்கள் கூட உள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்ம ரீபே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் எல்லா கேம் வின் பண்ணும்போது, எல்லா டோர்னமெண்ட் வின் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம் தான். பட் அவங்கள நான் ரீபே பண்ணுறதுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். அவங்களுக்கு அவங்க ஹாப்பியாக பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷம். என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது ஆஃப்டர் தட்ஸ் வின்னிங்? ஏன்னா அம்மா ரொம்ப நாள் கூட எல்லாமே இருந்திருப்பாங்க அந்த டொரண்டோவில். நீங்கள் அங்கே டொரண்டோவில் இருந்தப்ப வந்ததுக்கப்புறம் என்ன பேசினாங்க? வந்தப்புறம் அம்மா நாங்கள் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழித்து மீட் பண்ணி, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் கழித்து அம்மாவை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோவா நாங்கள் அவ்வளோவா செலிப்ரேட் மாதிரி பண்ண மாட்டோம். பட் அம்மாவோட பேசணும், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவே எனக்கு